நாம் நமக்குள்ளே வேறுபட்ட மனிதராக, இரட்டை மனிதர்களாக இருக்கின்றோம். இப்ப இந்த பரபரப்பான மனநிலையிலயும், ஒரு குழப்பமான தன்மையிலயும் இருக்கும்போது, நமக்குள்ள ஒரு ஒரு கோஆர்டினேட் வராது. ஒத்திசைவு வராது. சொல்லும். அது மனதினுடைய சில பகுதி வேணும்னு சொல்லும், இன்னொரு பகுதி வேண்டாம்னு சொல்லும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். யோக பாதை, ஞான பாதை, இந்த ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு, என்ன ஒற்றுமை என்ற சிந்தனை யோக பாதையிலையும் ஞானத்தை தேடக்கூடிய நபர்களுக்கும் வர்றது இயல்பு. யோகம் என்ற சொல் இணைதல் என்ற சொல்லோடு தொடர்புடையது. யோக் அப்படின்னா இணைதல் அப்படின்னு அர்த்தம். நமக்குள்ளே நாம் ஒத்திசைவாக இருப்பதில்லை. நாம் நமக்குள்ளே வேறுபட்ட மனிதராக, இரட்டை மனிதர்களாக இருக்கின்றோம். நம்முடைய ஆழ்ந்த உள்ளுணர்வு ஒன்றை சொல்லும், நம்முடைய மேல்மனம் வேற ஒன்றை செய்யும். நமக்குள்ளே இரட்டைத்தன்மை இருக்கிறது. நமக்குள்ளே ஒரு முரண்பாடு இருக்கிறது. இப்ப பாருங்களேன், ஒரு சில விஷயங்களை முடிவெடுக்க சொன்னா முதல்ல வேணும்னு நினைப்போம், திடீர்னு வேண்டான்னு ஒரு பகுதி சொல்லும். மனதினுடைய சில பகுதி வேணும்னு சொல்லும், இன்னொரு பகுதி வேண்டான்னு சொல்லும். யோகம் என்ற தன்மை நம்முடைய உடலுக்கும், மனதுக்கும், நம்முடைய சொல்லுக்கும், ஒரு செயலுக்குமான ஒரு ஒத்திசைவை ஏற்படுகிறது. என்ன யோசிக்கிறோமோ அதை சொல்கிறோம், என்ன சொல்கிறோமோ அதை நாம் செய்கிறோம். இதுதான் அந்த ஒத்திசைவு. யோக பயிற்சிகள் செய்யும் போது நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக தீர்ந்து ஒரு ஒத்திசைவான தன்மை நமக்குள் ஏற்படுகிறது. ஆகவே யோகம் பயிலுங்கள் என்று அனைவரும் சொல்வோம். அந்த யோகத்தின் பாதை என்பது பயிற்சிகளின் மூலமாக இதை அடைவது. சில பயிற்சிகள், கண்ணை மூடி உட்கார்ந்து மூச்சை கவனிக்கலாம், புள்ளி வச்சுட்டு ஒரு பொட்டு கவனிச்சுட்டு இருக்கலாம். இதே மாதிரி எளிமையான முறையில் நம்ம மன ஒருமைப்பாட்டுக்கான பழக்கத்தை ஏற்படுத்துறது. ஏன்னா மனதினுடைய இயல்பு எங்கே எது இருந்தாலும் அதன் வழியாக பயணிக்கிறது. புலன்களை பிடிச்சி பயணிச்சுட்டே இருக்கும், சிந்திச்சு பயணிச்சுக்கிட்டே இருக்கும். இப்படி மனமானது சதா இயங்கி பழக்கப்பட்ட ஒன்று. அது என்னெல்லாம் பதிஞ்சு வச்சிருக்கோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். தனக்குள் என்னெல்லாம் அது பதிஞ்சிருக்குதோ அதை எடுத்து காமிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி தனக்குள் பதிந்த விஷயங்களை அது எடுத்து ஒவ்வொன்றாக எண்ணமிட்டு கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு செய்திகளை சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்படி மனமானது பல்வேறு விஷயங்களை எழுச்சி கொடுத்துட்டே இருக்கிறதுனால அது ஒரு நிலைத்த தன்மையில் இல்லாமல் எப்போதுமே ஆக்டிவா, எப்போதுமே ஒரு வகையான பரபரப்பாக மனம் இருக்கும். இப்ப இந்த பரபரப்பான மனநிலையிலையும், ஒரு குழப்பமான தன்மையிலையும் இருக்கும்போது நமக்குள்ள ஒரு ஒரு கோஆர்டினேட் வராது, ஒத்திசைவு வராது. அந்த ஒத்திசைவு வராததுனால நமக்கு என்னதுன்னா, ஒரு சில முடிவுகள் எடுக்க முடியாது, ஒரு ஆளிடம் நல்லா பேச முடியாது, ஒரு ஆளிடம் இயல்பாக இருக்க முடியாது, அல்லது நம்மளுடைய நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நமக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் இல்லாமல் இருக்கும். அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய மனதை நெறிப்படுத்த கற்றுக்கொள்வதுதான் யோகம். அதை நெறிப்படுத்தி ஓரளவு நெறியான பிறகு அவன் மனம் ஒரு ஒத்திசைவா இருக்கிறதுனால அவனுக்குள் இயற்கையாகவே ஒரு ஹாப்பினஸ் உருவாகும். அந்த ஹாப்பினஸை அடைவதற்கு தான் நம்ம எல்லாரும் யோகம் பண்ணணும்னு சொல்லுவோம். இது பயிற்சிகள் மூலமாக ஒரு ஒத்திசைவான தன்மையையும், ஒரு பேரு அமைதியவும், ஒரு தெளிவான மனநிலையும் பெறுவதற்கு யோக பயிற்சிகள் தேவைப்படுகின்றன. ஞானத்தின் பாதை என்பது பயிற்சிகள் இல்லாமல் வெறுமன புரிதலின் மூலமாக, இது பிசிக்கல் லெவல்ல இருந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறது. ஞானம் என்பது இன்டலெக்சுவல் பார்ட். நாம் புரிந்து கொள்வதன் மூலமாக பயிற்சிகளின்றி, எந்த விதமான முயற்சிகளும் இன்றி, அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஒரு தன்மையை நமக்குள் மெல்ல 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 வளர்த்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை எட்டும் போது, அந்த புரிதல் முழுமை அடையும் போது அதுலேயும் ஒரு கிளாரிட்டி உருவாகும். புத்தகோசர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, புத்தகோசர் சொல்றாரு, கான்சன்ட்ரேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் ஈக்குவல் டு என்லைட்மெண்ட் அப்படிங்கிறார். இப்போ கான்சன்ட்ரேஷன் என்பது யோகம் என்றால், அண்டர்ஸ்டாண்டிங் என்பது ஞானம். ஞானம் என்பது மிகப்பெரிய ஒரு புரிதல். அது அலைச்சலை குறைக்கக்கூடியது. அன்வான்டா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றதை குறைக்கக்கூடியது. ஸ்மார்ட் ஒர்க் பண்றது. ஹார்ட் ஒர்க் பண்றவனும் அடைய தான் போறான். பட் ஆனால் ஹார்ட் ஒர்க்ல சில ஸ்ட்ரெஸ் இருக்குது, சில அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது அப் அண்ட் டவுன் இருந்தாலும் அதில் பெரிய பெயின் இருக்காது, எந்த விதமான வழி இல்லாமல் இருக்குது. ஒரு மனிதர்களை கூப்பிட்டு 2 ஒரே அளவுள்ள மரங்களை, 2 ஒரே தன்மையுள்ள கோடாரி, 2 ஒரே வலிமை உள்ள மனிதர்களிடம் வெட்ட கொடுக்குறாங்க. ஒருத்தன் என்ன செய்யறான்னா, கோடாரி எடுத்து மரத்தை விறுவிறுன்னு வெட்டுறான். ஒருத்தன் என்ன செய்யறான்னா, கோடாரியை தீட்டுறான். விறுவிறுன்னு வெட்டுறவனும் வெட்டிடுவான், தீட்டுறவனும் வெட்டுவான். ஆனா தீட்டுறவன் சீக்கிரம் வெட்டிடுவான், அவனும் வெட்டிட்டு வருவான், கொஞ்சம் லேட்டா அவன். ஸோ ஞானத்தின் பாதை என்பது அதீத புரிதலுடன் கூடி பயணிப்பதனால் மிக விரைவாக அடைய வேண்டிய இலக்கை அடைந்து விடுகிறது. யோகத்தின் பாதையும் அடையும்,
கொஞ்சம் லேட் ஆகலாம். அதனால யோகமும் ஞானமும் 2 முக்கியமான ஒன்று. அல்லது 2யுமே கம்பைன் பண்ணி பண்றதுங்கிறது இன்னும் வேற ஒரு படிநிலையில நம்மள உயர்த்தி காமிக்கும். யோகத்தினுடைய உச்சபட்சமான தன்மையில புரிதல் கூட ஆரம்பிக்கும். புரிதலுடைய உச்சபட்சமான தன்மையில யோகம் உருவாக ஆரம்பிக்கும் என்பதை புரிந்து கொண்டால் யோகத்தின் பாதைக்கும் ஞானத்தின் பாதைக்குமான வித்தியாசத்தை தெரிந்து கொள்ளலாம். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.